இவர் மாதிரி கேவி சொல்லியிருந்தாரு, ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து வந்துச்சு, பேசிட்டாங்க, டீல் இஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஆசன் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இந்த மாதிரி வாசி கிட்ட நான் ஒரு பர்சனல் போன் கால் வச்சிருந்தேன். வாசி இதெல்லாம் சொல்லட்டுமா வாசி? ஓகே வாசி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஜிடில வந்து நான் நல்லா இருக்கேனே, நான் வந்து அங்க ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு ஜிடில உண்மையில விளையாடுறது புடிச்சிருக்குனே. ஆனா வந்து இது மாதிரி ட்ரேட் நடக்குது அப்படின்றது பிரான்சைசிஸ் மேபி பேசியிருக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாதுனே தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டத்துக்கு டவால்னு போட்டு விட்டாரு. அந்த ட்ரேட் நடக்காது. ஏன் தெரியுமா சொல்றேன்? அந்த வாஷிங்டன் சும்மா இருந்தாலாச்சும் அந்த ட்ரேட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. 49 நாட் அவுட் 23 பால்ன்றப்போ வாய்ப்பே இல்ல. ஜிடி யோசிப்பாங்க, நான் எதுக்குடா விடணும் இவனை, நல்லா ஆடுறான். மேபி அது நடக்கிற மாதிரி இருந்தா கூட இப்ப கஜா வச்சிட்டு இருப்பாங்க. அதான் அந்த ட்ரேட் விஷயம் வந்தப்போ நாங்களுமே சொல்லியிருந்தோம், இது மாதிரி ஜிடில இருந்து வாசி போறது நல்ல முடிவா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருந்தோம். அது ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பாத்துருமே, கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும். இது நம்ம சொல்லிட்டு அடுத்து கேகேஆர் கேஎல் ராகுல் அந்த பஞ்சாயத்துக்கு வருவோம். ரொம்ப நாளா இது போயிட்டே இருக்குங்க. நடக்கும் நடக்காது, நடக்கும் நடக்காது, எஸ் நோ அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா கேகேஆருக்கு ஒரு கேப்டன் வேணும், விக்கெட் கீப்பர் வேணும், டாப் ஆர்டர் பேட்டர் வேணும். கேஎல் ராகுல் தான் கரெக்ட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. 2 ட்ரேடுமே வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸா தான் இருக்கு. எவனோ நல்லா பத்த வச்சிருக்காங்க.